நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ். அதாவது உள்ளாட்சி தேர்தல், சட்டசபை தேர்தல், மக்களவை தேர்தல். சோ இதுல எந்த தேர்தல் வந்தாலும் நமக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த உரிமை இருக்கு. எப்பன்னா நீங்க 18 வயசு கம்ப்ளீட் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஓட்டு போடலாம். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு. முறையா நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால பதிவு பண்ணணும். சோ பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த வீடியோ. அதாவது நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. ரிஜிஸ்டர் பண்ணிருந்தாலும் ஒரு தடவை உங்க பேரு அதுல இருக்கா, அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத எப்படி செக் பண்றது. சோ நம்ம இந்த வீடியோல அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள. உங்களுடைய நேம் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத எப்படி செக் பண்றது? ஒன்னு, அதுக்குன்னு பிரத்யேகமான வெப்சைட் இருக்கு. இல்லனா அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஓட்டர் ஹெல்ப் லைன் சொல்லிட்டு. ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உள்ள போக முயற்சி பண்ண, நிறைய தடவை முயற்சி பண்ண, என்னால உள்ள போகவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்க அவங்களுடைய வெப் பேஜுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு நமக்கு தேவையானதை கலெக்ட் பண்ணலாம். எனக்கு பிடிச்சமான கூகுளோட குரோம் சர்ச்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நீங்க ஆல்ரெடி ஓட்டர் நேம் ஆட் பண்றதுக்கு நிறைய வேலைகள்லாம் பார்த்துருப்பீங்க, ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. இப்போ உங்க நேம் அதுல இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க தட்டுங்க. தட்டின உடனே இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓபன் ஆகும். அப்படியே பேஜ் ஸ்க்ராலிங் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி கீழே வாங்க. கீழே பாத்தீங்கன்னா சர்வீசஸ் இருக்கும். இதுல பாருங்க, சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க தட்டுங்க. தட்டின உடனே பாருங்க 3 ஆப்ஷன் இருக்கு உங்க பேரை செக் பண்றதுக்கு. சர்ச் பை எபிக், அதுக்கப்புறம் சர்ச் பை டீடைல்ஸ், சர்ச் பை மொபைல். சோ இபிஐசி அதோட ஃபுல் ஃபார்ம் நீங்க அடிச்சு பாத்துக்கோங்க. அதாங்க அந்த ஓட்டரோட ஐடியை எபிக் நம்பர்ல என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட், நீங்க என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுங்க. நான் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ், மேல தமிழ். பேஜ் கொஞ்சம் ஸ்க்ராலிங் பண்ணீங்கன்னா கேப்சா கோட் இருக்கும். இந்த கேப்சா கோடை கரெக்டா நீங்க கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம சர்ச் கொடுத்துருவோம். கேப்சா கொடுத்து ஸோ பார்த்தீங்கன்னா என்ன மொழியோ அந்த மொழியை நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எபிக் நம்பர், அதாவது என்னுடைய அந்த எலக்ட்ரல் நம்பர், ஓட்டர் ஐடியோட நம்பர், அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் முறையா கேப்சாவை கொடுத்து சர்ச் கொடுத்தேன். கீழே பாருங்க என்னுடைய நேம் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த எபிக் நம்பரும் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓட்டர் நேம் அந்த லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத இங்க நீங்க செக் பண்ணிக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த வழி மட்டும் இல்ல, இன்னொன்னு பாருங்க, சர்ச் பை டீடைல்ஸ். அதை நம்ம தட்டுவோம். தட்டினா நீங்க என்ன ஸ்டேட், என்ன மொழி, அதுக்கப்புறம் உங்க பேரு, அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் என்ன ஏஜ், அதுக்கப்புறம் ஜெண்டர், மேலா ஃபீமேலா, ஸோ என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ், அது அப்புறம் கேப்சா எல்லாம் கொடுத்து நீங்க சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ மூணாவது மெத்தட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சர்ச் பை மொபைல். அதாவது நீங்க இந்த ஓட்டர் ஐடி ரெடி பண்றதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை வச்சு நீங்க செக் பண்ணலாம் உங்க பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ண முடியும். ஸோ ஸ்டேட்டு, என்ன மொழி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்து நீங்க சென்ட் ஓடிபி. ஸோ அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி. ஸோ அதை வச்சு நீங்க உங்களுடைய டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்குள்ள போயிட்டு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல், இந்த போர்ட்டலுக்குள்ள கொண்டு போகும். ஸோ இந்த 3 வழிகளில் நீங்க உங்களுடைய நேமை செக் பண்ண முடியும். வீடியோவை பாத்தீங்களா? இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு. பிடிச்சதை தட்டி விட்டுக்குங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்க.